ஏற்கனவே வந்து சனாதனத்தை டெங்கு கொசுன்னு சொல்லி சொன்னாரு. இப்ப மறுபடியும் இதே மாதிரியான பேச்சு ஏற்கனவே நீதிமன்றமும் கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இருந்தாலும் அவர் தொடர்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசுறாரு. திமுக வந்து ஒரு கம்யூனல் பார்ட்டி ஆயிடுச்சுமா. அப்படி கம்யூனல் பார்ட்டி மதவாத கட்சி ஆயிட்ட பிறகு அவங்க ரெண்டு மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. எந்த மதம்? இஸ்லாம், கிறிஸ்துவம். ரெண்டு மதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. எந்த மதத்தை இறக்கி பேசுறாங்க? இந்து மதம். அதனால திமுக என்பது இனிமேல் வந்து ஜென்ரலான பார்ட்டி கிடையாது. அது வந்து ஓவேசியோடைய ஏஐ எம்ஐஎம்ங்கிற பார்ட்டியும் டிஎம்கேவும் ஒரே மாதிரியான பார்ட்டி, ஒரே மாதிரியான கட்சி என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த நோக்கம் என்னன்னா, இவங்களுடைய இந்த 5 வருடங்கள்ல இவங்க நான் ஸ்டாப்பா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், இன்னைக்கு நான் ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு இன்டர்வியூல நாங்க எத்தனை டிபார்ட்மெண்ட்ல இவங்க இவ்வளவு ஃபெயிலியர் ஆயிருக்காங்க. 40% அப்படின்னா 1000 ரூபாய் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறவங்க 1400 ரூபாய் கட்டுறாங்க. 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருந்த எலக்ட்ரிசிட்டி பில்ல 1 மாசத்துக்கு ஆக்குறேன்னாங்க. அதையும் செய்யல. வெளி மாநிலங்கள்ல இருந்து 9 ரூபாயில இருந்து 10 ரூபாய் வரைக்கும் இவங்க வந்து மின்சாரத்தை ப்ரொக்யூர் பண்றாங்க, வாங்குறாங்க. இதனால வந்து தமிழக மக்களுக்கு கடன் சுமை 4 லட்சம்ல இருந்து 8 லட்சம் ஆச்சு. இதெல்லாம் மறைக்கிறதுக்காக அவர் வந்து திமுகவுடைய நிலைப்பாடே எப்படின்னா, மக்கள் வந்து எதையாவது மறக்கணும். என்ன மறக்கணும்? அவங்களுடைய ஃபெயிலியர்ஸை மறைக்கணுங்கிறதுக்காக ஹிந்தி, மத்திய அரசு, ஹிந்துவிசம், இது மூணுத்தையும் மாத்தி மாத்தி பேசுவாங்க. இது வந்து மக்கள் மறக்க மாட்டாங்க. போன வாட்டி இவங்க பேசின மாதிரி ஸ்டாலின் தான் வராரு, விடியல தராரு, நாங்க 4120 மெகாவாட்டை உற்பத்தி செய்து விட்டோன்னு ஓட்டு கேட்க வேண்டியது தானே. இப்ப அவங்க எப்படி ஓட்டு கேட்கறாங்க? தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம். எப்பா என்னப்பா ஆச்சு அந்த 3 பெரிய ப்ராஜெக்ட்? அதுக்கு பதில் இருக்கா? யாராவது பதில் சொல்லுங்களேன் பாப்போம். அதுக்கு சார் அதே மாதிரி உதாரணத்துக்கு இந்த கிறிஸ்துவ மக்களுடைய பண்டிகை, இஸ்லாமிய மக்களுடைய பண்டிகைக்கெல்லாம் வந்து வாழ்த்து சொல்றாங்க. அவங்க இந்து மக்களினுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது கிடையாது. அது இல்லாம சனாதனத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரி சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறது, இந்த மாதிரி இந்து மக்களினுடைய உணர்வுகளை வந்து பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க. சோ இந்து மக்கள் இவர்களுக்கு ஒரு மதவாத கட்சியான திமுக வேற என்ன செய்யும்னு எதிர்பார்க்கறீங்க? அவங்க வந்து ஒரு மதவாத கட்சி. திமுக என்பது மறுபடியும் சொல்றேன், அது மதவாத கட்சி. எப்படின்னா, அதோட வரையறை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு மதத்தை உயர்த்தியும் ஒரு மதத்தை தாழ்த்தியும் பேசுறது மதவாத கட்சியினுடைய வரையறை. அந்த வரையறை இவங்க ஒரு மதத்துக்கு பதிலாக 2 மதம் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எந்த வித்தியாசமும் கிடையாது. அப்பா ஒரு மதம், பையன் ஒரு மதம்ன்றதுனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து இந்துவிசம், பையன் வந்து அதோட அடிஷனா அவரும் அதை தான் ஃபாலோ பண்றாரு. கூட வந்து கிறிஸ்டியானிசத்தை ப்ரமோட் பண்றாங்க. ஆனா அவங்க 2 பேரும் கேவலப்படுத்துவதும் அதை வந்து குறை சொல்வதும் வந்து முழுக்க இந்துவிசத்தை மட்டும்தான். அது தயவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் அவர் அமைச்சர்கள் சார்ந்தவர்களுக்கும் ஒரே ஒன்று கூறிக்கொள்கிறேன். 10,000 வருஷமாக எத்தனையோ பேர் முயற்சி செய்து இந்துவிசத்தை ஒரே ஒரு அணு கூட அசைக்க முடியவில்லை. இன்னைக்கும் நீங்க பாக்குறீங்க, கோயில்ல வர கூட்டம் ஏறிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு வந்து மக்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்களா திருந்துவீங்கன்னு. ஆனா மக்கள் உங்களை 2026ல இந்து மக்கள் அனைவரும் சேர்த்து உங்களை திருத்துவார்கள். ஏன்னா நாங்க வந்து எல்லாரையும் ஒரு சேரதான் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். 20% கிட்டத்தட்ட இருக்கிற உத்தரப்பிரதேசல பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கிறோம். கோவா 25% கிறிஸ்துவர்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தான் மதம், நீங்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் மதம் 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 என்று பேசி திமுக என்பது ஒரு மதவாத கட்சி என்பதை நான் முழுமனதோடு நம்புகிறேன்.